மகளே 2019-20 காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்ட்டை போய் எந்த பைக் வாங்கினீங்கன்னா ஒன்று 160cc 150cc இல்லை 200cc சொல்லுவாங்க, 125 சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ 2025 தாண்டி 26க்குள்ள வந்துட்டோம். 2025லேருந்து ஒரு யங்ஸ்டர்கிட்ட போய் ஒரு பட்ஜெட்டில் ஒரு பைக் வாங்கினா 125cc கூட வாங்குற அளவுக்கு மார்க்கெட்டில் பைக்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த செக்மெண்ட் மாறிடுச்சு, வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வரேன். அந்த செக்மெண்ட் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த பைக்குன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ரீசன் தான், இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு வேற பைக்ஸ் இருக்குது. நம்ம கூட ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது. இது 2025 எடிஷன் லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம 2026ல் இருக்கோம். ஸோ இந்த பைக்கில் புதுசாக நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். மக்கள் எல்லாருக்கும் விஷிங் யூ ஏ ஹாப்பி நியூ இயர் 2026. 2025லேருந்து 2026ல் வந்துட்டோம். ஸோ 2026ல் வந்து எல்லாரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நம்ம கூட அப்கிரேட் ஆகி வந்திருக்க ஹீரோ எக்ஸ்ட்ரீமை பற்றி நம்ம பார்க்கலாம். புதுசாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேலஞ்ச் த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கிளஸ்டர் ஆன் பண்ணோன்னே வருது. எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது போக நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு மாதிரி லவுடான ஒரு எக்ஸாஸ்ட் நோட். மிச்சம் 125cc இந்த அளவுக்கு லவுடான எக்ஸாஸ்ட் நோட் கேட்க முடியுமானா CB 125ல நான் லவுடாக கேட்டிருக்கேன். ரைடர் இந்த அளவுக்கு லவுடாக இருக்காது, பட் ஒரு மாதிரி சட்டிலான பீட் இருக்கும். பட் இதில் வந்து இந்த ஒரு ரஃப்பான நோட் இருக்குது, அது லவுடாகவும் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கேளுங்க. ஓகே, அபோவ் 5000 மேலே நல்ல எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கலர் ஸ்கீம் அப்டேட் நடந்திருக்கு. அது மட்டும்தானா? கிடையாது. உள்ள டெப்த்தாக போனோன்னா சேஃப்டியில் ஒரு அப்டேட்டு, கன்வீனியன்ஸில் ஒரு அப்டேட்டு, அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரைடர் சென்ட்ரிக்காக இருக்குன்னு சொல்லி இன்னொரு அப்டேட்டு, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் 125 டிசைனை பற்றி பேசுவோம். 125cc தான், பட் பார்க்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும். இதனால தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு கம்யூட்டர் பைக் வாங்கலான்னு இருக்கேங்க. பட் நான் ஒரு யங்ஸ்டர், நான் காலேஜ் போகிறேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பைக் இருந்தால் நல்லாயிருக்கும், கம்யூட்டர் பைக் வாங்குற விலைக்கே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை ஹீரோவாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஹோண்டாவாக இருக்கட்டும், எல்லாரும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர்ஸ் அப்படி மீன் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்லைட் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. மேலே வந்து 2 டியோரல் கொடுத்துருக்காங்க, ஹீரோட லோகோ வந்துருது. ஸோ இங்கே வந்து அந்த பாடி கலர் பேனலே பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஹாட் பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு ஓகே. இங்கே வந்து நம்பர் வெயிட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் LED இண்டிகேட்டர்ஸ் இந்த பைக்கில் ஆல் LED. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் USD ஃபோக்ஸோட வர ஒரே மோட்டார் சைக்கிள் அப்படின்னா CB 125 தான். அந்த பைக்கில் தான் USD ஃபோக்ஸ் இருக்குது. பட் இதில் டெலஸ்கோபிக் கம்ஃபர்ட் இஸ் மோர் தென் எனஃப் தான். டாப் எண்டில் அதை கொடுத்துருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருந்தா இன்னும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். பட் 125cc போதுமான ஒரு ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டையும் பற்றி பேசணும்னா சிட்டி பைக்னால சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் பாடி கலரு பார்க்க அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ரெசன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக இருக்குது, பட் அது பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அலாய்வீலோட டிசைனும் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த ஸ்டார் டைப் அலாய்வீல், அதோட ஃபினிஷிங்குமே ப்ரீமியமாக இருக்குது. 17 inches அலாய்வீல், ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் வீல்ஸு, பின்னாடி 120/80 செக்ஷன் வீல்ஸ். மிச்ச 125 போனோம் அப்படின்னா 110/80 அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் 120 போது கொஞ்சம் வைடான ரப்பர்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறனாலும் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 10 செக்ஷனில் பெரிய ஸ்டெபிலிட்டி டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டயர் போட்டிருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 276mm. ஃப்ரண்ட்ல ABS ஆல்ரெடி லான்ச் பண்ணும் போதே கொடுத்தாங்க. செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் ABSோட வந்த பைக் இந்த பைக் தான். ரியரில் வந்து 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இப்போ ABS கொடுத்துருக்காங்க. இது டுவல் சேனல் ABS. இந்த பைக்குக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க, டுவல் சேனல் ABS எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி. நான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கான ஆக்ஷன் கேமரா ரிவ்யூஸை நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டுவல் சேனல் ABS கொடுத்தனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் ABSோட அந்த பைக் இதுதான். இப்போ TVS ரைடரில் டுவல் டிஸ்க்கு சிங்கிள் சேனல் ABS இப்போ தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அங்கே சிங்கிள் சேனல் வரவும் இங்கே டுவல் சேனல் அப்டேட் பண்ணிட்டாங்க. காம்படிஷனை கொஞ்சம் ஹெவி ஆக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதான் கருத்து. எனிவேஸ் டுவல் சேனல் கொடுத்தது கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட் தான். சேஃப்டி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த டேங்க் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியராக இருக்கும். இது வந்து அந்த இட்டாலியன் பைக்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டேங்க் உள்ளே வந்து 2 பேனல் இருக்குது, இன்னர் பேனல், அவுட்டர் பேனல். அதில் வந்து க்ரீன் ஷேடு, உள்ள வந்து கிரே ஷேடு. 125 பேட்ச் இங்கே தான் பார்க்க முடியுது. அண்ட் இங்கே வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிண்ட் EBT அது வந்து இன்ஜின் டெக்கு. ஆனால் அதே மாதிரி இது ஏராடெக்னு சொல்லி அந்த ஏராடெக்குள்ளே வர ஃபீச்சர்ஸ், இதில் வந்து 2 ஃபீச்சர் மெயினான ஃபீச்சர். ஒன்று, இந்த பைக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. கிளாமர் 125ல க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தோம். இப்போ இந்த பைக்லையும் க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் கில் சுவிட்ச் இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட். ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே இதில் இருக்குது. கில் சுவிட்ச் இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட்டு, கில் சுவிட்சு, அதுக்கப்புறம் மோட்ஸ் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈகோ, ரோடு அண்ட் பவர். பவரில் ஃபுல் பவர், எல்லாத்துலேயுமே ஃபுல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எக்கானமி போனோன்னா எஃபிஷியன்சி, அப்படியே வந்து ரோடு வந்தோன்னா கொஞ்சம் லீனியரான பவர், அதுவும் மைலேஜ் ஃபோக்கஸ்டு தான். அதே பவர் வந்தோன்னா ஃபுல் பவர், ஹைவேல க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த 3 மோடு புது அப்டேட்டு, அதுக்கு தனி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணோட சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்சுக்கு கீழே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் கிளாமர் 125ல க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தோம். பட் இந்த பைக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஹைவேல க்ரூஸ் பண்ணுவோம், எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட டேங்க்குமே இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கிங்கில் இருக்கும். எக்ஸ்ட்ரீமோட பேட்ச் வந்துருது. ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் பாடி கலர், பின்னாடி எல்லாமே கிரே ஷேடு. 10 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிட்டி பைக்னால 10 லிட்டர்ஸ் போதுமானதாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் முக்கியம். 180 mm கொடுத்துருக்காங்க, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேஷ் பிளேட். அந்த பேஷ் பிளேட்டை கொடுத்தா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாயிருமோ அப்படின்னு கேட்கிட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு சின்னதாக கொடுத்தா கூட பார்க்க நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பேஷ் பிளேட் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா பியோர் ஸ்போர்ட்ஸ் ஃபீல் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ பியோராக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியாராக இருக்கும் அப்படின்றதான் கருத்து. எக்ஸாஸ்ட் அவுட்புட் இங்கே எடுத்திருக்காங்க, அப்படியே எக்ஸாஸ்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் இந்த பைக்கில் இருக்குது, நைஸ். கிக்கர் இருக்குது, இதெல்லாம் இப்போ பார்க்குறதே அபூர்வமாயிடுச்சு. 125cc ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டரில் கிக்கர்ன்றது இப்போதைக்கு ரேர் இந்த பைக்கில் இருக்குது. ஓகே, இந்த பைக்கோட இன்ஜின் 124cc ஏர் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட் தான். 11.4 bhp 10.5 Nm டார்க்கு, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பவர் வந்து இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட்டாக தெரியலாம். பட் மைலேஜும் நல்லா கிளைம் பண்ணுறாங்க. 45லேருந்து 50-55 வரைக்கும் போகிறாங்க. இது கம்ப்யூட்டர் பைக் தான், ஸோ அதனால் நீங்கள் 55லாம் எடுக்கலாம். 60 எடுக்கிறதும் உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்தது. பட் 50க்கு மேலே 55க்குள்ளே அப்படின்றத அஷ்யூர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். அண்ட் ஃபுட் பேக்ஸ் வந்து ரப்பர் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மேலே ரப்பர் ஒயிட்டாக இருக்குது. அண்ட் பிரேக் லீவர் அது வந்து அலுமினியமில் இருக்குது. ஓகே, பில்லியனுக்கு அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்போர்ட்டியர்னஸை கிரியேட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து இந்த லெவல்லேருந்து பார்க்கும்போது அக்ரெசிவாக தெரியுது, ஃப்ரண்ட்லேருந்தும் அக்ரெசிவாக தெரியுது, சைட்லேருந்து பார்த்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ரெசன்ஸ் கிடைக்குது. ரியரில் ஒரு மாதிரி சிம்பிளாக தெரிஞ்சாலும் தேவையான விஷயம் டயர் அக்கர் இருக்குது. மேலே சேர சகதி அடிக்காது. ஏன்னா டெயில் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அது ரொம்ப வெயிட் ஹோல்டர், லைட்டு, இண்டிகேட்டர்லாம் வந்துடுது. ஸ்ப்ளிட் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, சீட்ஸ் வந்து ஸ்டெப் சீட்ஸ் தான். ஃபேமிலி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சேட்டலைட் வந்து மிச்ச பைக்ஸை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கூட தான். ரைடரில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. இந்த CB125 இந்த பைக்லையும் சேட்டலைட் கொஞ்சம் கூட தான். உங்களுக்கு ஃபேமிலி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ஏன்னா சீட்டு ஸ்டெப்பாக இருக்குது. அந்த சேட்டலைட்லேயே சிங்கிள் சீட்டாக போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதான் இன்னொரு வேரியன்ட் இருக்கே சிங்கிள் சீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுலேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பைக்கின் டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் ஒரு ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபேமிலி யூசேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டவுட். பட் 2 சைட் கால் போட்டு உட்கார நினைக்கிறா உட்காந்துக்கலாம். பட் 1 சைடில் உட்காந்து போகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பிகாஸ் சேட்டலைட்டு, ஸ்ப்ளிட் கிராப் ஹேண்டில், சீட் வந்து ஸ்டெப் சீட். ஸோ இந்த 3 காரணங்களால. பட் ரைடருக்கு அமேசிங்கான சீட்ஸ். அது காரணம் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ரெக்ஸின் சாஃப்ட் நேச்சரில் இருக்குது அண்ட் ஃபோம் சாஃப்ட் நேச்சரில் இருக்குது. எப்பயுமே வந்து ரைடர் சீட் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பில்லியன் சீட் செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் சீட்டிங் கம்ஃபர்ட்ன்றது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதான் கருத்து. எக்ஸ்ட்ரீம் 125 கிளஸ்டர் பார்த்தோன்னா சேலஞ்ச் த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே ஒரு டேக்லைன் வருது. நல்லா இருக்குது. யூஐயும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. சுற்றி கிளஸ்டருடைய ரீட் அவுட்ஸ்லாம் வருது. ஸோ சுற்றி இண்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ உள்ளே வந்து மேலே டாப்பில் டேக்கோமீட்ரு, அதுக்கு கீழே லெஃப்ட்டில் வந்து ஈகோ இருக்கா, அது வந்து பவர் மோடு, ஈகோ, ரோடு, பவர் 3 மோடு, கியர் போர்ஷன் இண்டிகேட்டரு, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, ஸ்பீடோமீட்டரு அண்ட் கீழே ரேஞ்ச் காமிக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன ரீட் அவுட்ஸ் வருது அப்படின்னா ரேஞ்ச், டேட்டு, கிளாக்கு, ஓடோமீட்டர், ட்ரிப் ஏல ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, ட்ரிப் பியில் டிஸ்டன்ஸ், ட்ரிப் பியில் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் I3S ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரியல் டைம் மைலேஜ் என்ன கொடுக்குது, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி என்ன, இது மட்டும் காமிக்குது. கீழே வந்து உங்களுக்கு டைம் காமிக்குது. சைடில் ஃபியூல் கேஜ் லெவல் காமிக்குது. தேவையான போதுமான ரீட் அவுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஹேண்டில் பார் கீழே ஒரு C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், C டைப்பாக கொடுத்தது. ஸோ இந்த கிளஸ்டரில் தேவையான போதுமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். மக்களை எக்ஸ்ட்ரீம் 125R டுவல் சேனல் ABS க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த ஹைவே ட்ராக்கில் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளச் சாஃப்டாக தான் இருக்குது. கில் சுவிட்ச் இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட்டு. ஓகே, அபவ் 5000 மேலே வந்து நோட் கொஞ்சம் லவுடாக தெரியுது. எனிவேஸ் ஐடலாகவே கொஞ்சம் பீட் இருக்க தான் செய்யுது. இன்ஜின் நோட்டும் சரி, எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி.
கியர் ஷிஃப்டிங்கும் கொஞ்சம் ரெஃபைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் 125Rல ஆல்ரெடி அவங்க ரெஃபைன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே போகலாம். பவர் டெலிவரி வித்தவுட் ஆக்ஸலரேட்டர். இப்போ பவர் மோடில் இருக்குது. கிளச்சு ஃபுல் கிளச்சாக இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி தெரியுது. பட் பொறுமையாக தான் இருக்குது. 5 km/h. ஓகே 2000 RPM. 5000 RPM கிட்ட போகும்போது தான் டேங்க்கு கிட்ட வைப்ரேஷன் தெரியுது. நைஸ். இப்போ ஃபஸ்ட் கியரில் 29 km/h போகுது பவர் மோடில். அப்போ ஈகோ மோடில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கணும்ல. அந்த மோட்ஸ்க்கு பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கா அதை முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட் கியரில் அது பவர் மோடில் 29 போயிருக்கு. இந்த மோடில் அதாவது ஈகோ மோடில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். போகுது. பட் அந்த பவர் டெலிவரி வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது. நெக்ஸ்ட் மோடு ரோடு. த்ராட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் மோடை ஷிஃப்ட் பண்ண முடியும். அகைன் இப்போ ரோட் மோடில் இருக்கும். இப்போ பார்க்கலாம். ரோட் மோடில் 28 தான் போகுது பாருங்க. ஸோ சம்வாட் அன்மேட்சாக இருக்குது. ஸோ எனிவேஸ் அந்த பவர் டெலிவரியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பவர் மோடில் போட்டே பார்க்கலாம். பவர் மோட் தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால் அதிலே செக் பண்ணலாம். லெட்ஸ் கோ. பீக் பர்ஃபார்மன்ஸ் 3, 2, 1 கோ. 29, 51, 77, போயிட்டே இருக்கு. 4th கியரில் மேக்ஸிமமாக 97 வரைக்கும் போகுது. ஓகே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்ஸில் வந்து அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரியில் ஒரு சின்ன சேஞ்சு. அது வந்து அந்த எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக இருக்குது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ஹைவேல நீங்கள் ஏதாவது க்ரூஸ் பண்ண போகிறீங்க 40-50 km பண்ணால் நீங்கள் பவர் மோட் போட்டுக்கலாம். ஈகோ மோட் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஈகோ எனக்கு தெரிஞ்சு போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ரோட் மோடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பைக்கில் மெயினான விஷயமே இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தான். இப்போ க்ரூஸை வந்து ஆன் பண்ணலாம். லாங் ப்ரெஸ். இப்போ செட் ஆயிடுச்சு க்ரூஸு. 1 டேப் பண்ணி டவுன் ப்ரெஸ் பண்ணோன்னா செட் ஆயிரும். இப்போ 51 km/h போய்கிட்டே இருக்குது. நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல. நீங்கள் பார்க்குறீங்க 50லே க்ரூஸ் பண்ணது அது பாட்டுக்கு. இப்போ நான் பிரேக்கை டேப் பண்ணேன் அப்படின்னா கட் ஆஃப் ஆயிரும் க்ரூஸ் கண்ட்ரோல். அதே மாதிரி ஸ்பீடை இப்போ கொஞ்சம் ரைஸ் பண்ணணும்னா இப்படியே நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே கூடுது பாருங்கள். அந்த 63 அந்த மாதிரி கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ 66 கிளாக் பண்ணியிருக்கேன். அதுவே பவர் டியூன் ஆகுது. முதல் 51ல் தான் வச்சுருந்தோம். இப்போ மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் நான் கியரை ஷிஃப்ட் பண்ணால் கூட க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிரும். பட் நான் வந்து 3rd கியரில் வச்சுட்டு 66 புஷ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். ஆனால் அப்போ இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் இல்லையா. நம்ம இப்போ என்ன பண்ணால் 5th கியர் போட்டுடணும். ஸோ இப்போ நம்ம 5th கியர் போட்டாச்சு. க்ரூஸ் செட். ஓகே செட் பண்ணது 53ல் செட் பண்ணியிருக்கோம். நான் கிளச்சை பிடிச்சாலும் கட் ஆயிரும். கியரை ஷிஃப்ட் பண்ணாலும் கட் ஆயிரும். பிரேக்கை நான் வந்து டேப் பண்ணாலும் கட் ஆயிரும். ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் கட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஸ்பீடை கூட்டுறேன். ஒரு 70 கிட்ட கொண்டு போய் 75 கொண்டு போயிட்டேன் நான். இப்போ இந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணுறோம். ஓகே எம்டி ஹைவே தான். ஸோ அதனால் 75 போட்டாச்சு. ஓவர்டேக் பண்ணியாச்சு. சூப்பராக போகுதுங்க. நைஸ். பட் ஆனால் 40க்கு மேலே ஈஸியாக செட் ஆகுது க்ரூஸு. 75 இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீடு. அதனால் 75 போல அந்த 74, 73 அந்த மாதிரியே போயிட்டே இருக்குது. எனிவேஸ் இந்த மாதிரி ஹைவேல இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நல்லா ஒர்க் ஆகும். பட் இது ஒரு சிட்டி பைக் இருந்தாலும் காம்படிட் பண்ணுற ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். முன்னாடி பைக் போகுது. இது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அதனால் பிரேக் டேப் பண்ணி தான் ஆகணும். நான் பிரேக் டேப் பண்ணேன் அப்படின்னா ஓகே பிரேக் டேப் பண்ணால் க்ரூஸ் கட் ஆக மாட்டேதுங்க. கிளச்சை பிடிச்சாதான் க்ரூஸ் கட் ஆகுது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணேன். ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் சரி கியரை டவுன் பண்ணாலும் சரி க்ரூஸ் கட் ஆயிரும். டர்னிங் ரேடியஸ் கம்மி தான். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரைடர் 125 நேச்சர் வந்து ஓவர் சாஃப்டாக இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த பைக்கில் ஸ்பெஷலே இந்த பைக்கோட பிரேக்ஸ் தான். 60-0 ரியர் பிரேக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஏன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்கல்ல. 60-0 பார்க்கலாம். 60 அப்போ போயிட்டோம். ரியர் பிரேக்ஸ்
வீல் லைட்டாக லாக் ஆகுது. பட் எனிவே ஸ்டாப்பிங் இஸ் குட். ஸ்பீடாக ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது ஏபிஎஸ் கொடுத்தனால. ஓகே, இப்போ 60-0 ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஷேக் கொடுத்துச்சு. ஓகே, எனிவேஸ் ஃபைன். பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது டூவல் சேனல்னால. 2 பிரேக்கையும் சேர்த்து டேப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. போகலாம். ஒரு மாதிரி 7000 RPM பயங்கரமாக சவுண்ட் கொடுக்குது இன்ஜினு. மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லா இருக்குது. மேக்ஸிமமாக நீங்கள் ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நான் வந்து 5th கியர் போட்டு பவர் மோடில் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் 85+ அபோவ் சாதாரணமாக போகுது. இப்போ நம்ம 60-0 ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸ் கம்பைன் பண்ணி டேப் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாப். ஓ, ஸ்பீடு தான். பிரேக்கிங்கில் ஒரு ஸ்பெஷலான விஷயம், ஸ்டாப்பிங் நல்லா இருக்குது. பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸை இமீடியட்டாக டேப் பண்ணும்போது ஃப்ரண்ட் வீல் லைட்டாக ஒரு சின்ன ஜர்க் கொடுக்குது. ஓகே, எனிவேஸ் பிரேக்கிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். டெஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஹசார்ட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஹைவேல நீங்கள் ஓட்டும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் நிறைய இருக்கனால நல்லா இருக்குது. இது 125 மாதிரியே ஃபீல் பண்ண முடியல. பர்ஃபார்மன்ஸ் இந்த பைக் ஓட்டும் போது தான் நமக்கு தெரியுது 125 அப்படின்னு. பட் அதுவே வந்து ஒரு புது பைக், ஃபர்ஸ்ட் பைக் வாங்குறவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு லோ அண்ட் டார்க் முக்கியம் இல்லையா? இப்போ நான் பவர் மோடில் செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டாப். போகலாம். கிளச் மட்டும்தான் கொடுக்குறேன். ஃபுல் கிளச்னால மேபி ஸ்லோவாக தெரியலாம். ஓகே, நைஸ்லி கேலிப்ரேட்டட். லோ அண்ட் இஸ் குட். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 5வது கியர் போட்டுடுறேன். 5வது கியர் போட்டாச்சு. போகலாம். ஒரு 80 க்ரூஸ் பண்ணுறேன். போயிட்டே இருக்கும்போது 80ல் போயிட்டு இருக்கோமா, திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் நான் வந்து ஒரு 50க்கு வந்துடுறேன். ஸ்லோ பண்ணிடுறேன் பைக்கை. 50 கீழே போயிட்டோம். இன்ஜின் இடிக்கலை, செயின் துடிக்கலை. ஸோ அதனால் லோ அண்ட் நல்லா இருக்குது. பவர் லேக் இல்லை. 45 கிட்ட போயிட்டேன் பாருங்கள். நைஸ். ஸோ அதனால் லோ அண்ட் வந்து அமேசிங்காக இருக்குது. வைப்ரேஷன் பார்ட்டும் 5000 மேலே தான் வருது. பவருமே வந்து செக்மெண்ட்லேயே நல்ல பவர் டியூன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குது. எல்லாமே நைஸ். பட் இந்த பைக்கோட ரைடில் ப்ரோஸ் அண்ட் கான் சொல்லணும்ல. ஃபஸ்ட்டு பிரேக்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஹைவேல ஓட்டுறதுக்கு. சிட்டிக்குள்ளே பெருசாக க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஹைவேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி மோட்ஸ் மேபி யூஸ் ஆகும் உங்களுக்கு. லோ அண்ட் டார்க் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கணும், பட் அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லா இருக்குது. ஹைவேல க்ரூஸ் பண்ணாலும் க்ரூஸ் பண்ணலாம். இங்கே வந்து கான்னு பார்த்தோன்னா அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா ரிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை நம்ம ரொம்ப பெரிய காரணம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஓட்ட நார்மல் ஆகலாம். பிகாஸ் இது புது பைக். இந்த ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த பைக் வந்து கொஞ்சம் ரஃப்பான ஃபீலை க்ரியேட் பண்ணுது. ரைடர் போனோன்னா ஒரு மாதிரி இந்த இன்ஜின் நோட்டு, எக்ஸாஸ்ட் நோட்டு, த்ராட்டில் நம்ம கொடுக்கும் போது கூட அந்த ஃபீல் எல்லாமே சாஃப்டாக இருக்கும். பட் இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட். கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் நேச்சர் உள்ள மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் 125cc ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா ரைடரையும் பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் 125 பாருங்கள், CB 125 பாருங்கள். 3 பைக்கையும் ரைட் பண்ணி பாருங்கள். பட் எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒன் ஆஃப் த ஃபீச்சரிஸ்டிக் மிஷின் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த ரைடை முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ட்ரீம் 125 யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? 136 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது நம்பரில். ஹைட்டு சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா சீட் ஹைட் ஓரளவுக்கு லோவாக தான் தெரியுது பார்க்கும்போது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேடல் கொஞ்சம் ஹைட்டு தான். ஸோ அதனால் இங்கிரஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் காலை தூக்கி போட்டுதான் 5.8 மேலே இருக்கேன். கரெக்டாக சொல்லலாம் 5.9ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து பைக்கில் ஏறும் போது கொஞ்சம் எஃபோர்ட் போடுறேன். எனக்கு இந்த இடத்துல தெரியுது. நான் காலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு ஏறுறது. ஓகே, இந்த இடத்த தாண்டிட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீயாக கேஷுவலாகிடுது. ஓகே, சீட்டில் உட்காந்தோடனே அந்த கம்ஃபர்டபுளான ஃபீலை வந்து ஃபீல் பண்ண முடியுது. சஸ்பென்ஷன் சிட்டிங் ரேஞ்சிலையும் நீங்கள் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அண்ட் ஹேண்டில் பார் இங்கேயும் ரைஸ் பண்ணி பயங்கர அப்ரைட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். லீன் லெவலுக்கு இங்கே வேலையே இல்லை. அண்ட் ரைடர் ட்ரையாங்கிள், அந்த கம்ப்யூட்டர் பைக்கான ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகே, இன்னும் இந்த ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குனிய வேண்டிய அவசியமே இருக்காது.
அது வேணா நீங்கள் டில் பண்ணிக்கலாம், பட் அதை வந்து நீங்கள் டீலர்ஷிப்பில் கேட்டு பண்ணுறது நல்லது. ஸோ அதை ப்ரொபோஷனட்டாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லைனா லைட்டாக டில் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி நிறைய கண்ட்ரோல் சுவிச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீலை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த பைக்கோட ரைடர் சீட்டில் உட்காந்து முன்னாடி தள்ளி உட்காந்துருக்கேன். இப்போ நான் பின்னாடி போனேன் அப்படின்னா நான் குனிவேன். நீங்கள் பார்க்கலாம், குனிஞ்சு தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். லீன் லெவலில் நீங்கள் பார்க்கலாம். பட் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா லீன் லெவல் அப்படியே வேறு மாதிரி மாறிடும், கொஞ்சம் கம்மியாயிரும். இந்த இடத்துல லீன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது. இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது. ஸோ அதை ஃபீல் பண்ண முடியுது, நீங்கள் அங்கேயும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஹைட் வந்து நான் 5.9 இருக்கேன். ஸோ எனக்கு முட்டு மடங்கி தான் இருக்குது, 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆகி தான் இருக்குது தரையில். ஸோ அதனால் ஹைட்டு பெரிய விஷயம் கிடையாது. வெயிட்டும் வந்து 136 கிலோகிராம் தான், ரொம்ப வெயிட்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வெயிட்டும் ஹைட்டும் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பைக்கில் ஏறி இறங்குறது தான் டஃப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. இதோட ஹைட்டான பைக்லாம் நம்ம ஈஸியாக தான் ஓட்டுறோம். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே நடக்காது. மக்களை புது எக்ஸ்ட்ரீம் 125ல என்னென்ன விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் கலர் அப்டேட். க்ரீனு, ரெட்டு, சில்வர் 3 கலர் ஸ்கீம். 3 ரைட் மோட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஈகோ, ரோட் அண்ட் பார். 3வது க்ரூஸ் கண்ட்ரோல். 4வது டுவல் சேனல் ABS. இந்த 4 விஷயங்கள் மேஜராக நடந்திருக்கு. அந்த LCD கிளஸ்டரில் ரீட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் 5 அப்டேட்மே ஒரு மாதிரி இந்த பைக்கை ஃபீச்சரிஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி காம்படிஷன் ஹெவி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எங்களோட வியூ. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், இந்த பைக்கோட டிசைன் ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டரை ப்ராப்பராக டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஆல் LED செகண்ட் ப்ரோஸ். 3வது டுவல் சேனல் ABS. 4வது 120 செக்ஷன் வீல்ஸ். 5வது ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்து LCDயில் தேவையான ரீட் அவுட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 6வது எக்ஸாஸ்ட் நோட்டையும் கொண்டு வரலாம், ஏன்னா கொஞ்சம் லவுடாக இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீலை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் எக்ஸாஸ்ட் நோட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் வெயிட் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுற ரேஞ்சில் இருக்கனால எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகும். இன்னொரு ப்ரோஸ், இந்த பைக்கில் கிக்கர் இருக்கு. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு பேட்டரி லோ ஆனாலும் கிக்கரை வச்சு கிக் ஸ்டார்ட் பண்ணி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதுவும் ஒரு ப்ரோஸ். ஃபைனலாக ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கு. எவ்வளோ அஃபோர்டபுள்னு கேள்வி வரும். அதுக்கு முன்னாடி இந்த பைக் நிறைய வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஐபிஎஸ்ன்றது ஏபிஎஸ்ஸே வராது, நார்மல் பிரேக்கிங் சிஸ்டம். 2வது சிங்கிள் சேனல் ABS. 3வது சிங்கிள் சீட். 4வது இந்த டுவல் சேனல் ABS. மொத்தம் 4 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஐபிஎஸ் வேரியண்டோட பிரைஸ் 92,500 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஏபிஎஸ் வேரியண்டோட பிரைஸ் 97,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். சிங்கிள் சீட் வேரியண்டோட பிரைஸும் 97,000 தான். பட் இந்த டுவல் சேனல் ABS வேரியண்டோட பிரைஸ் மட்டும் அப்படியே 10,500 கூட 1,07,500. நீங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,25,000 to 27,000 ஆன் ரோட் பிரைஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்க வாங்கணும். இல்லை எனக்கு பட்ஜெட்டில் வேணும், ஏபிஎஸ்லாம் பெருசாக தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் பேஸ் ட்ரிம் போகலாம். அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வந்துடும். இல்லை இந்த வேரியன்ட் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 1,25,000 30,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரைஸ் எந்த அளவுக்கு இந்த பைக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். செக்மெண்ட்ல காம்படிட்டருக்குள்ள போய் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் ரைடர் 125 டுவல் டிஸ்க். அந்த பைக்கோட பிரைஸ் 98,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. நெக்ஸ்ட் N125, அதுல சிங்கிள் சேனல் ABS தான், பட் அந்த பைக்கோட பிரைஸ் 94,000. 3வது ஹோண்டா CB125, அது 1,03,000, அதுலேயும் சிங்கிள் சேனல் ABS தான் இருக்கு. ரீசெண்டாக CB125 ரிவ்யூல சொல்லியிருந்தோம், CB125 தான் இந்த செக்மெண்ட்லேயே காஸ்ட்லியா இருக்குன்னு. பட் இங்கே டுவல் சேனல் ABS கொடுத்து இன்னும் 4,000 அதிகப்படுத்தி ஹீரோ இந்த பைக்கை கொஞ்சம் காஸ்ட்லியா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கருத்து. பட் CB125ல வந்து USD ஃபோக் சிங்கிள் சேனல், பட் இதில் வந்து டுவல் சேனல் ABS, க்ரூஸ் கண்ட்ரோல், ரைட் மோட்ஸ் இதெல்லாம் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. டுவல் சேனல் ABS கண்டிப்பாக நமக்கு டே டு டே யூசேஜில் யூஸ் ஆகும். க்ரூஸ் கண்ட்ரோலை எப்பயோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மோட்ஸையும் எப்பயோ தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கலர் ஸ்கீம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த டுவல் சேனல் ABS தான் மெயின். ஏபிஎஸ்க்கு தான் அவங்க அந்த ப்ரைஸையும் அப்டேட் பண்ணியிருக்கான்னு தோணுது. பட் இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. ஆனால் பேஸ் வேரியன்ட் தான் அஃபோர்டபுள் நான் சொன்னேன். கான் பார்க்கணும், பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கியர் ஷிஃப்டிங்கில் வந்து கொஞ்சம் ரஃப்னஸ் லைட்டாக முதக்கி இப்போ கொஞ்சம் ரெஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கியர் பொசிஷனிங் சில டைமில் 3வது கியரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம 2வது கியர் டவுன் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இண்டிகேட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் சொல்கிறேன். அண்ட் ஃபேமிலி யூசேஜ் இந்த பைக்கை வச்சு பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட வியூவில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பைக்கை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் ஃபீட்பேக், இந்த பைக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. ப்ரோஸ் ஆர் கான் எதுனாலும் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அதுதான் நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவன் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்களா, கேஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள்.